சின்ன பொண்ணுகளுக்கு பொய் சொல்றத உடனே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அற்புதமான சக்தி இருக்கு. பொய் சொன்னா அவங்க காதுல சினுங்கிடும். அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து இந்த சக்தியை நல்ல நீதிபதியா மாற பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டா. ஆனா கல்லூரி ஃப்ரெண்ட் ஒருத்தன் 50,000 ரூபாய் கொடுத்து அவள் காதலன் உண்மையானவனா இல்லையான்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னான். அங்கிருந்து அவள் வாழ்க்கை ஒரு புது உலகத்துக்கு போச்சு. டாப் மாடல் கார்ல பயணம், கண்ணுக்கு குழு குழுன்னு ஒரு பாடி கார்டு டிரைவர். அன்னைக்கு தான் ஒரு லட்சாதிபதி அம்மா கமிஷன் கொடுத்தாங்க. அவங்க நாய்க்குட்டி உண்மையானவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு அந்த லட்சாதிபதி அம்மாவோட உறவினரா நடிச்சு சாதாரணமா சில கேள்விகள் கேட்டா. உண்மையை சொல்றதா தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க அக்காவை காதலிக்கிறதா, பணத்துக்காகவா அப்படின்னு கேட்டா. அந்த நாய்க்குட்டி சினுங்கிச்சு. லட்சாதிபதி அம்மா விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க அக்கா ஏமாத்தப்பட்டா என்ன பண்றாங்கன்னு கவலைப்படுறாங்கன்னு. அப்புறம் அந்த நாய் சொன்னது, பணத்துக்காகத்தான் காதலிச்சேன், ஆனா பழகி பழக காதலிச்சு போச்சுன்னு. அந்த பொண்ணு உடனே உண்மைன்னு சொன்னா. அந்த லட்சாதிபதி அம்மாவுக்கு கண் கலங்கிடுச்சு. அவங்க அந்த நாய்கிட்ட எப்போ சரி அந்த நேரம்ல கல்யாணம் நடக்க போகுது, அப்போ நீ வந்து ஒரு பாட்டில் வைன் ஊத்துறா. அந்த பணக்கார பொண்ணு ஆள அவங்கனிய பரிச்சயப்படுத்துறா. ஆம்பிளை தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே பொண்ணுக்கு காதுல ஒரு சத்தம். முதல் தடவை இல்லன்னு சொல்றா. நிக்கு ஷாக். கையில இருந்த பாட்டில் உடைஞ்சிடுச்சு. ஆம்பிளை ஓடி வந்து நீய கவனிக்கிறான். பொண்ணு பாக்குறா. நீ சின்னதா வைத்த பேசுற மாதிரி தொட்டுக்கிறா. கற்பமா இருக்கியான்னு கேட்கிறா. இல்லன்னு சொல்றா. அடுத்த நொடி பொண்ணுக்கு காதுல சத்தம். பொய் சொல்றாங்கன்னு புரியுது. அந்த குழந்தை உன்னோடதான்னு ஆம்பிளைய கேக்குறா. நான்சன் சொல்லாதேன்னு ஆம்பிளை கத்தறான். அடுத்த சத்தம். பொண்ணு ஆம்பிளைக்கும் நிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை வெளியில சொல்றா. ஆம்பிளை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அடிக்க வருகிறான். அசிஸ்டன்ட் தடுக்கிறா. பொண்ணு பணக்கார பொண்ணுக்கு குட்பை சொல்லி கிளம்பிடுறா. அந்த பொண்ணோட பேரு முருகாயி. பொய்யே சொல்றவங்கள கண்டுபிடிக்கிற திறமை அவளுக்கு உள்ளேயே பிறந்தது. அவங்க அம்மா கற்பமா இருந்தப்போ ரொம்ப பிரார்த்தனை பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா பாருங்க. அவள் அம்மாவோட பிரார்த்தனை ஒரு நாள் சொக்கி வந்தது. அவள் பிறந்ததே உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிக்கிற சக்தியோட. அம்மா சொன்னாங்க நீதிபதி ஆகணும்னு. ஆனா ஸ்கூல்ல படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தன் காதலன் உண்மையானவனா இல்லையான்னு சொல்லி தர்றதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தான். அட பாவமே, நீதிபதி ஆகுற கனவு புஸ்ஸான்னு போச்சு. அப்புறம் என்ன பண்ணா? உண்மையை கண்டுபிடிச்சு தர்ற பிசினஸ் ஆரம்பிச்சா. வாடிக்கையாளர்கள் நிறைய வந்தாங்க. சும்மா சொல்லவா போறேன், சூப்பர் ரிச் பிசினஸ்மேன்கள் கூட வந்தாங்க. அப்புறம் சீக்ரெட் கேப்பாங்கன்னா காபி ஷாப் ஓபன் பண்ணா. ரொம்ப ரகசியம் காப்பாத்தினாதான் சரியா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. லட்சாதிபதியா மாறிட்டா. லக்ஷரி வில்லா வாங்க ஒரு ஸ்டெப் தூரம் தான் இருந்துச்சு. அடுத்த நாள் மால் ஓனர்ஸ் பார்ட்டிக்கு அழைச்சாங்க. சடாரென்னு ஒருத்தர் கத்தர சத்தம் கேட்டது. என்னன்னு பார்க்க போனாங்க. அவங்களோட ஷாப் கடைக்காரி உதவி வேணும்னு கத்திட்டு இருந்தா. ஒரு விக்கிரகவாதின்னு சொல்லி ஒருத்தர் விரட்டிட்டு வந்திருக்கான்னு சொன்னா. அவன் ஓடுற பக்கம் விரட்டினாங்க. கருப்பு டிரஸ் போட்ட ஒருத்தரை பிடிச்சாங்க. கூட்டம் கேட்டா அவன் அந்த விக்கிரகவாதி இல்லன்னு சொன்னான். ஒருத்தர் முகமூடி எடுக்க போனா. அவள் தடுத்தா. சும்மா பாருங்க என்ன டிராமாவோ. அவன் கெட்டவன் இல்லன்னு சொன்னான். கூட்டம் நம்பவே இல்ல. ஏன்னா உண்மையையும் பொய்யையும் அவளால பார்க்க முடியும்னு யாருக்கும் தெரியாது. அவன் தேடறவன் இல்லன்னு சொன்னப்போ அவன் பொய் சொல்றதில்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவனை காப்பாத்த அவள் ரெடியா இருந்தா. ஆனா அவன் அவளை பார்த்த உடனே கல்லா கிட்ட போய் நின்னுட்டான். அந்த வருஷத்துக்கு முன்னாடி அவளை பார்த்திருக்கான். இவ்ளோ அழகா இருப்பாள்னு எதிர்பார்க்கல. அந்த இரவு லிவர்பூல் மான்செஸ்டர் யுனைடெட் பந்து போட்டி. அலாரம் அடிச்சு எழுப்பிச்சு. நான் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், ஒரு போட்டியையும் விடக்கூடாது. ஆனா அவள் கத்தர சத்தம் கேட்டு அவள் புது அண்டை வீட்டுக்காரன் எழுந்திருந்துட்டான். பால்கனிக்கு வந்து பார்த்தா. டிவில பந்து போட்டி. லிவர்பூல் அவன் பிடிச்ச டீம். இன்னைக்குதான் வந்திருக்கான். பர்னிச்சர் எதுவும் வாங்கல. வீட்டுக்கு போன உடனே மொபைல் எடுத்து லைவ் போட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல டெலிவரி பையன் வந்தான். ஆரின் வீட்டுல ஆர்டர் வச்சிட்டு டோர் பெல் அடிச்சு போயிட்டான். துவா கதவை மெதுவா திறந்து பார்த்தா. யாரும் இல்ல. சாமான எடுக்க வெளியே போனா. கதவு அடிச்சு மூடுச்சு. சரியா குனிஞ்சு பாஸ்வேர்ட் போட போனப்போ டேக் அவுட் எடுக்கவும் அவன் கதவை திறந்தான். அப்போ அவளுக்கு முன்னாடி தோஹோ. உடனே ஞாபகம் வந்தது. அந்த பொய் வழக்கு போட்ட ஆளா இல்லையா இதுன்னு. பக்கத்துல இருக்கிறவங்க நரம்புல 2L பாஸ்வேர்ட் போட்டான். வேலை பண்ணல. ரா சரி இல்லன்னு நினைச்சு கதவை மூட போனா தோஹோ கதவை திறந்துட்டான். வீட்டுக்கு போய் டேக் அவுட் பார்த்தா ஆர்டர் பண்ணினது இல்ல. ரூவோட கதவை தட்டினா மாத்திக்கிட்டாங்க. டெலிவரி எடுத்தப்ப சாப்பிட்டியான்னு கேட்டா அப்படியே இருக்குன்னு சொன்னதும் சந்தோஷமா போச்சு. ரூம்ல போய் டேக் அவுட் சாப்பிட்டு மெச் பார்த்தாங்க. இருவரும் வேற வேற டீம் சப்போர்ட் பண்ணினாங்க. கோல் போட்டா சந்தோஷமும் சோகமும் ஒன்னா. அடுத்த நாள் தோஹோ கார்ல போக ரெடி ஆனான். ரா ஓட அசிஸ்டன்ட் கார் பார்த்தா விலை உயர்ந்த காரா இருக்குன்னு புகைப்படம் எடுக்க வந்தா போன் கையில இருந்து தவறி விழுந்து காரோட உரசிச்சு. அசிஸ்டன்ட்ட தப்புன்னு சொன்னா. இது 200 கோடி ரூபாய் கார்னு சொன்னதும் சின்ன கீரல் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சாரி பயந்து போன துகா வரவே மாட்டேன்னு நினைச்சாங்க.
ஆனா கார் அலாரம் அலறியா அலறியா ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. சரி, வாசல்ல கதவை திறந்து அலாரத்தை நிறுத்தினாங்க. அப்போதான் அந்த கேட்டை பார்த்தாங்க. சாரி சொன்னாங்க. எப்படி செலவு பண்றதுன்னு கேட்டாங்க. அவரு சாரி பரவாயில்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் ஒரே சாரி துஹா பொய் சொல்லலன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. கார்க்கு போயிட்டாங்க. ரெய் அந்த பரவாயில்லைன்னு சொன்னதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த நாள் அவரு லிமூசின் போறத பார்த்தாங்க. கொள்ளைக்காரங்க ஓட்டுறாங்களான்னு நினைச்சாங்க. அந்த காரை கொண்டு கடன் கொடுத்து உதவி பண்ணினாங்க. ஆனா அவர் அந்த கார் ரொம்ப பிரபலமா இருக்குன்னு வேற கார் வாங்கிட்டேன்னு சொன்னாரு. அது ரொம்ப விந்தையா இருந்தது. துஹா ஆச்சரியமா பார்த்தாங்க. பொய் சொல்றாருன்னு நினைச்சாங்க. பிடிச்சு கொடுத்துடுவாங்களோன்னு பயந்தாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவரு பொய் சொல்வது புரியல. அடுத்த நாள் பொய் கண்டுபிடிக்கும் டெஸ்ட். கிம் டா என்னும் எழுத்தாளரை பார்க்க போறேன்னு சொன்னாரு. கிம் டா முகம் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாரு. அவரோட உண்மையை சோதிக்க உதவி பண்ண சொன்னாரு. அடுத்த நாள் மிஸ்டர் பார்க்கை பின்தொடர்ந்தாங்க. சீக்ரெட் ரூம்ல ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல மறைஞ்சு இருங்கன்னு சொன்னாரு. கிம் டா சந்திப்பு இடத்துல வந்த உடனேயே சிக்னல் அனுப்பு. ஆனா சன் கிளாஸ் போட்டிருந்தாரு. முகம் முழுசா தெரியல. பார்க் அங்கிள் இவன் கிம் டானான்னு சந்தேகம் கேட்டாரு. லியோ அங்க இருந்தான் உறுதி பண்ணினான். பிறகு பார்க் அங்கிள் டோஹோ கூட பேச ஆரம்பிச்சாரு. லியோ அவருக்கு உதவிக்கு வந்திருந்தாலும் டோஹோ கிட்ட இருந்து உண்மையை பிடுங்கணும்னு பார்க் அங்கிள் ஆசைப்பட்டாரு. அதான் டோஹோவை நல்லா குடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. குடிச்சா உண்மை வந்துடும். சரி, பார்க் அங்கிள் டா வை ஏன் சந்திக்க சொன்னாருன்னா அவரு சமீபத்துல பரிசு வாங்கின பாடல் அவரு பாடலோட கோப்பியா இருக்கான்னு சந்தேகம். ஆனா டா அந்த பாடலை கேட்டது இல்ல. கோப்பி பண்ணினதுன்னே தெரியல. ஆனா பார்க் அங்கிள் பொய் சொன்னதை பார்த்து சீக்ரெட் இடத்துல ஒளிஞ்சு இருந்த ரியோ கேர்லியா சிரிச்சான். பார்க் அங்கிள் பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியா டா போறப்போ பார்க் அங்கிள் கோக் பாட்டிலை சத்தமா அடிச்சு டோஹோ கிட்ட ஒரு சிப் குடிக்க சொன்ன மாதிரி நடிச்சாரு. ஆனா சன் கிளாஸ் எடுத்து முகப்படம் எடுக்கணும்னு தியோரி. தான் அந்த பிளான் புரிஞ்சு போய் எழுந்து போயிட்டாரு. பார்க் அங்கிள் பிளான் ஃபிளாப் ஆனதுக்கு ரியோ மேல கடுப்பாயிட்டாரு. டோஹோ சொன்னது உண்மையா இருந்ததா? ராகே அவளை சாமர்த்தியமா இருக்க சொன்னா. இல்லன்னா அவள் திரும்பி வீட்டுக்கு போன உடனே அவள் களவாடின விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிடுவான்னு. அவள் அபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்தா. ஒரு முகமூடி போட்ட ஆள் அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. அதிர்ச்சி. அவள் அண்டை வீட்டுக்காரன் அடிக்கடி முகமூடி போடுவான்னு ஞாபகம் வந்தது. அவள் அவனை போய் கேட்டா, இவ்வளவு நேரமா இங்க ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? வீட்டுக்கு போக மாட்டீங்களா?ன்னு. அந்த அண்டை வீட்டுக்காரன் ஒரு பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல சொல்லி. அவள் பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சா. ஆனால் அண்டை வீட்டுக்காரனோட சட்டையை மேல தூக்கினப்போ அவன் கழுத்து பகுதியில் என்னமோ திரவம் வீச்சு பட்டிருக்குன்னு தெரிஞ்சது. அப்போதான் பார்க் மிஸ்டர் டோஹோ மேல கோக் வீச்சின காட்சி ஞாபகம் வந்தது. கேள்வி அவளை உந்தி தள்ளியது. அவன் முகமூடியை அவள் கழட்டி பார்த்தா. அவன் ரொம்ப அழகானவன்னு பார்த்தா. டோஹோவோட முகத்தை பார்த்ததும் அவள் முகமூடியை வைக்க போனா. டோஹோ கண்களை திறந்துட்டான். அவன் முகமூடியை அவசரமா போட்டுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அபார்ட்மெண்ட்ல இருந்து ஓடி போட்டான். வீட்டுக்கு போனதும் அவள் போன்ல அவனை பத்தி தேடினா. டோஹோவோட வீட்டு ரகசியம் வெளியில வந்த நியூஸை காணோம். அவன் ஏன் அவள் அடுத்த வீட்டுக்கு போனான்னு புரிஞ்சுச்சு. அவன் போட்டோக்கள் எல்லாம் தேடினா. எந்த போட்டோலையும் அவன் உண்மையான முகம் இல்ல. அப்போதுக்குள்ளே டோஹோ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். ஓட்டல். ஆனா ஓட்டல்ல கூட்டம் கலகல்னு இருந்துச்சு. ஒரு ரிப்போர்ட்டர் அடிக்கடி இன்டர்வியூக்கு அங்க வந்துகிட்டே இருப்பாருன்னு பயந்து அந்த ஆளு தன் அபார்ட்மெண்ட்லாம் போயிட்டாரு. ஆனா டேக்ஸில போகலாம்னு நினைச்சது இல்ல. அப்போதான் ரஹி அபார்ட்மெண்ட்ல இருந்து புறப்பட்டு வந்தா. கொஞ்சம் பேசிட்டு போறப்போ வோட உண்மையான அடையாளத்தையே சொல்லிட்டா. கடந்த நாள் நடந்ததற்காக மன்னிப்பு கேட்டா. அப்போதான் டூவா ஒரு கேள்வி கேட்டா. அவங்க முகத்தை பார்த்ததும் அந்த வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல டோஹோ சுய் சந்திச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது. அந்த வருஷம் மறந்துட்டாங்கன்னா பாருங்க. சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் வந்து நடுவுல இடைஞ்சிட்டாரு. போன் விழுந்துருச்சுன்னு சொல்லி போன் கடன் கேட்டாரு. பொய் சொல்ற மாதிரி இல்லன்னு தெரிஞ்சு போன் கொடுத்தா. ஆனா இப்போ காலத்துல ஏமாற்றுக்காரங்க நிறைய இருக்காங்கன்னு எச்சரிச்சாரு. அப்புறம் போன் பேசி முடிச்சதும் போன் எடுக்கற்றி பணம் கேட்டாரு. பொய் சொல்ற மாதிரி இல்லன்னு தெரிஞ்சு பர்ஸ்ல இருந்து காசு எடுக்க போனா காசு இல்லன்னு தெரிஞ்சுச்சு. டோஹோ கிட்ட காசு இருக்கான்னு கேட்டா. பணம் வாங்கினவன் நன்றி சொல்லாம போயிட்டான். வீட்டுக்கு போனதும் டூவா ஏன் இவ்வளவு உதவி பண்ணாங்கன்னு புரியல. அடுத்த கான்செர்ட்ல ஹோவான் விபத்தில் காயமடைஞ்சிட்டாங்க. அப்போ சம்பவம் கேள்விப்பட்ட உடனே டோஹோ உடனே ஹாவோன் கிட்ட போன் பண்ணினாங்க. ஹாவோன் நினைச்சாங்க டோஹோ ஹாஸ்பிடலுக்கு வந்து பாப்பாங்கன்னு. ஆனா போன்ல சில வார்த்தைகள் மட்டும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் மேனேஜர் டியான் ஷான் ஹாவோன் கிட்ட நாளை அவங்க காதலை சொல்லலாம்னு சொன்னாங்க. டியான் கம்பெனிக்கு திரும்பினாங்க. பணம் திருடின ஒரு சர்வீஸ் காரர்கிட்ட அவங்க கடுமையா சொன்னாங்க. அவங்க கார் சாவிய திருடப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் கார் நேவிகேஷன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா டோஹோவோட புது அட்ரஸ் கிடைச்சது. மறுபக்கம் காலையில வேலைக்கு போனாங்க. போற வழியில டோஹோவை பார்த்தாங்க.
லிஃப்ட்ல ஏறி ஒரு நோட்டு டோகோவுக்கு கொடுத்தாங்க. டோகோ நம்பல. பணத்தை திரும்ப கொடுத்தாங்க. அப்பவே லீ டெக்டர் கால் வந்தது. அப்புறம் எம்ப்ளாயர் சந்திச்சாங்க. கேள்விகளுக்கு எல்லாமே பொய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ரா சின்ன மெஷின் முன்னாடியே எம்ப்ளாயருக்கு கொடுத்தாங்க. பொய் சொன்னா அது வைப்ரேட் பண்ணும். எல்லாமே பொய்கள்னு தெரிஞ்ச உடனே எம்ப்ளாயர் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட திருமணம் பண்றேன்னு கேட்டாங்க. ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் டாம்னு சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கல. அவன் போனதும் சம்பளம் கொடுத்தவங்க காசு எடுத்து அவளுக்கு கொடுத்தாங்க. ஏன் அவங்க பொய்யே சொல்ல முடியலன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கல்யாணம் ஒருபோதும் சந்தோஷமா இருக்காதுன்னு அவ சொன்னா. சுற்றி பார்த்தா அந்த சம்பளம் கொடுத்தவங்க காதலனும் அவன் நண்பர்களும் வந்துட்டாங்க. அங்கேயே அவளுக்கு கல்யாண ப்ரபோசல். அப்பதான் தெரிஞ்சிச்சு அவ காதலன் பொய் சொன்னது சர்ப்ரைஸ் லவ் டெமோன்னு. அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காட்சிய பார்த்துட்டு அவ சம்பளம் கொடுத்தவங்க கிட்ட போய் காசு திருப்பி கொடுத்தா. அவன் போன பிறகு அவ காதலனை பத்தி யோசிச்சா. யோசிச்சு சோர்ந்து போயிட்டா. பொய்ய பார்க்க முடியாதது அவளோட தப்புன்னு சொல்லிக்கிட்டா. இல்லன்னா அவ காதலனை விட்டு பிரிய மாட்டியிருப்பா. பிறகு டென்ஷன் கிளியர் பண்ண பார்க்க போனா. அங்க ஒருத்தர் சந்திச்சாங்க. அந்த சம்பளம் கொடுத்த அவங்க பொய்ய பார்க்க கத்து கொடுத்த ஒருத்தர் அவளை கண்டுபிடிச்சு கையில பிடிச்சு இழுத்தாங்க. நஷ்ட பணம் கேட்டாங்க. அப்போ தோகோ வந்து காப்பாத்தினாரு. பிறகு காரில வீட்டுக்கு அவங்கள விட்டுட்டு போனாரு. முகம் மறைக்க வேண்டாம்னு அவ கேட்டா. அப்பதான் சரியா பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அவசரத்துல மாஸ்க் போட மறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. காரில இருந்து மாஸ்க் எடுத்து போட்டாங்க. அவள் குடிச்சிட்டு வந்தா ஒவ்வொரு தடவையும் டோகோவை சாப்பாட்டு இடத்துக்கு கூட்டிட்டு போவாளாம். அட என்ன ஒரு பெரிய ஆளு. சூப் ஒரு கிண்ணம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாளாம். டோகோ காரிலேயே காத்திருப்பேன்னு சொன்னா. இல்லடா நீயும் உட்கார் என் கூட இருன்னு சொல்லி இழுத்து உட்கார வைப்பாளாம். அந்த பக்கம் பாருங்க சூப் 2 கிண்ணம் கொண்டு வந்தான் ஓனர். டோகோ முகமூடி எடுக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியும். அதனால அவனை பக்கத்துல இழுத்து உட்கார வைச்சிருவாளாம். பின்னாடி முகம் இருக்கிற மாதிரி. யாருக்கும் முகம் தெரியாது. சூப் ருசி பார்த்த உடனே மிக்காசுக்கு அதிர்ச்சி. உலகத்துல இவ்வளோ சுவையான சூப் இருக்கான்னு அவனுக்கு தெரியலையாம். இருவரும் பக்கத்துல உட்கார்ந்து இரவு நேரத்துல சூப்பும் கிம்சியுமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் டோகோ ரஹியை அவள் அபார்ட்மெண்ட்ல விட்டுட்டு போறான். காரில இருந்து இறங்கும்போது ரஹி சொல்றா. யாருக்கும் நம்மளை பத்தி அதிக கவலை இல்ல. எல்லாரும் தங்களோட வேலையிலேயே பிஸியா இருக்காங்க. முகமூடி எடுத்தாலும் கூட சாதாரண மனுஷங்களை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிட்டா. அவள் கீழே இறங்கியதும் 2 ஆளுங்க கேமரா எடுத்துக்கிட்டு மெயில் பாக்ஸ்ல தேடிட்டு இருந்தாங்க. யாரை தேடுறீங்கன்னு கேட்டா டோகோவை தேடுறாங்கன்னு அவளுக்கு புரியுது. சொல்லி முடிச்சதும் தான் ரஹிக்கு தெரியுது டோகோ முகமூடியே எடுத்துட்டான்னு. சரியா பாருங்க. டோகோவோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு ரே அவன் பக்கம் ஓடி வந்து ஒரு குதிச்சு அவன் முகத்தை மறைச்சிட்டான். அப்புறம் மெட்வாவையும் திருப்பி மாஸ்க் போட்டு மறுபடியும் குதிச்சு தலையை குனிச்சு முகத்தை மறைச்சு 2 ரிப்போர்ட்டர்ஸையும் சாமர்த்தியமா தவிர்த்து அபார்ட்மெண்ட்ல நுழைஞ்சிட்டான். லிஃப்ட்ல வீட்டு பக்கம் போனப்போ அவன் அடையாளம் தெரிஞ்சுக்க எப்படின்னு சொன்னான். ஆனா படிக்கட்டுகளிலிருந்து யாரோ வருற சத்தம் கேட்டு அவளுக்கு அதிர்ச்சி. டென்ஷன்ல பாஸ்வேர்ட் மறந்துட்டான். அவசரமா அரைவாசலை திறந்து டோகோவை உள்ள தள்ளிட்டாங்க. உள்ள போன உடனே சீக்கிரமா ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணினான். வெளியில 2 ஜர்னலிஸ்ட் ஒதுங்கி உட்கார்ந்திருந்தாங்க. சரி இல்லாம டோகோவை கொஞ்ச நேரம் வீட்ல இருக்க வைக்க வேண்டியதா போச்சு. ஆனா ஆணும் பெண்ணும் ஒரே வீட்ல இருக்கிறது கொஞ்சம் அசலகழியமா இருக்குல்ல. அந்த சூழ்நிலையை சமாளிக்க டோகோ பெயர் என்னன்னு கேட்டா கிம்சியோன்னு சொன்னான். அவன் பொய் சொல்றது இல்லன்னு அவளுக்கு தெரியும். சந்திச்சதுல இருந்து அவன் ஒருத்தர்கிட்டையும் பொய் சொன்னதில்ல. டோகோ எப்பவும் இவ்வளவு நேர்மையா இருப்பானா கேட்டா பொய் சொல்லாதவங்கன்னா யாரும் இல்ல டோகோ சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில பார்க்க வாசல் திறந்து பார்த்தா. ரெப்போர்ட்டர்ஸ் காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கதவுல நின்னுட்டு இருக்காரு. அவரு கதவு முன்னாடி சப்பாத்தி பார்த்துட்டாரு. அவரு நினைச்சாரு அவ கல்யாணம் பண்ணி குடும்பம் வச்சிருக்காங்கன்னு. ஆனா கேட்டா தெரிஞ்சது இல்லன்னு. அவருக்கு அவங்க கிட்ட அதிகமா பேசணும்னு வெறி. ஆனா வால்கி டாக்கில காலர் வந்துடுச்சு. போக வேண்டியதா போயிட்டாரு. அடுத்த நாள் காஃபி ஷாப் முன்னாடி டோகோ சந்திச்சாங்க. அவரு ஓடி வந்தாரு. அவருக்கு டெக்ஷன் சரியா இல்லன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோ டின்னர் கேட்டாரு. ஆனா டோகோ வெளியில சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரெப்போர்ட்டர்ஸ் கிட்ட பிடிச்சு விடுவாங்கன்னு பயம். சரி கிளவுட் இல்லாத ரெஸ்டாரண்ட் தேடி அழைச்சாங்க. போன் எடுத்து நம்பர் வாங்கினாங்க. ஷாப் மூட போறப்ப எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு வந்துட்டாரு. சாமான உள்ள எடுக்க உதவி பண்ணினாரு. பேசிட்டு இருந்தாங்க. இங்க மாறி வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டதால டிரான்ஸ்ஃபர் வேண்டி அப்ளை பண்ணினேன்னு சொன்னாரு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே டோகோ வந்து கைப்பிடிச்சிட்டாரு. ஷீல்டாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதை பார்த்து சொன்னாரு. சரி அன்னைக்கு பிரியாவிடை சொல்லி போயிட்டான். அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சான். அவள் அவனை பொய் சொல்ல சொன்னா. அவன் நீங்க ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டான். அவளுக்கு தெரியல அவள் பொய்னு நினைச்சது உண்மையா மாறப்போகுதுன்னு.
அந்த கெட்ட சூழல் 2 பேரையும் கஷ்டப்படுத்திச்சு. கொஞ்ச நேரத்துல அவ தான் முதல்ல கேள்வி கேட்டா. பொய் சொல்ல வைக்க நினைச்சா. ஆனா அப்போதான் டா வோட போன் வந்தது. கட் பண்ணி சிரிச்சான். அது யாருன்னா ஹான், ஒரு பிரபல பாடகி. டா அவருக்காக இசை அமைச்சிட்டு இருந்தான். மேனேஜர் மூலமா டா இனி இசை அமைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அவள் பிரியாவிடை சொல்லிட்டா. ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் மேனேஜர் கிட்ட நாதன் எங்க இருக்கான்னு கேட்டான். அப்போதான் ஒரு சத்தம் கேட்டது. டா வோட காதுல. அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா டா நிலத்துல வலிஞ்சு உட்கார்ந்து இருந்தான். உடனே போய் சரியா இருக்கானான்னு கேட்டா. அவன் கண்டுக்கவே இல்ல. ஹானை காப்பாத்த ஓடினான். அதை பார்த்து அவளும் ஓடி வந்து கார் கதவை திறந்து அவனை உட்கார வைச்சு ஓட்ட ஆரம்பிச்சா. ஹான் வீட்டுக்கு போற வழில டா ரகசியம் காப்பாத்துன்னு சொன்னான். அப்புறம் தான் இசையமைப்பாளர்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல சாண்ட்ல ஒரு உருவம் தெரிஞ்சது. அவன் உடனே அட போங்கடா. ஹவுன் கடற்கரை நோக்கி நடந்து போறதை பார்த்ததும் டோஹோவுக்கு அவன் முன்னாள் காதலி நினைவு வந்தது. அப்படியே ஆர்க் கிட்ட கார் நிறுத்துன்னு கத்திட்டு உடம் போட்டு ஹவுனை தடுக்க போனான். அட அப்புறம் என்னன்னா, கடற்கரையில சப்பாத்தி போல சில செருப்புகளை கண்டுபிடிச்சான். அத பார்த்ததும் ஒரு காட்சி அவன் மனசுல புயல் போல வீசியடிச்சது. அந்த செருப்புகளை பிடிச்சுக்கிட்டு ஹவுனை காரில ஏத்தி போட்டான். உடனே ஏஜென்ட்டை ஃபோன் பண்ணி ஷ்வின்னை எடுத்துட்டு வர சொன்னான். அந்த நேரத்துல ஹவுன் திரும்பி பார்த்தான். காரில ஒரு பொம்பளை உட்கார்ந்திருக்கா. டோஹோவோட அக்கம்பக்கத்துல வசிக்கிறவங்கன்னு அவ சொன்னா. ஹவுனுக்கு கொள்ளை கோபம். யாருன்னு கேட்டான். ஆனா டோஹோ ஆர் பார்த்து சிரிச்சான். ஒன்னும் சொல்லல. அப்புறம் ஹவுன் சொன்னான், என்னை இப்படி தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதுன்னு. ஆனா ஆர் டோஹோ கிட்ட ஹவுன் பொய் சொல்றதை கேட்டுட்டா. டோஹோ கத்தினா. ஹவுன் காரிலிருந்து இறங்கி போனான். அப்புறம் டோஹோவும் ஆரும் காரில போயிட்டாங்க. டூல் சின்னா பின்னா ஆயிட்டான். உடல் மனசு ரெண்டும் களைச்சு போச்சு. ஆர் அபார்ட்மெண்ட் காரை ஓட்டிட்டு போனா. டூல் எழுந்திருக்கல. கனவுல அவன் முன்னாள் காதலி சாவதை பார்த்தான். அவன்தான் அவளை கொன்னான்னு எச்சரிக்கை கிடைச்சது. ஆனா டோஹோ சொன்னான், நான் கொல்லலன்னு. ஆர் அவன் கொலை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டான்னு நம்பினா. அது பொய்னு புரிஞ்சுக்கிட்டா. அவளோட லீட் டிடெக்டர் சரியா இல்லன்னு தோணுச்சு. டோஹோ பொய் சொல்றத அவ கேட்டதே இல்ல. லிஃப்ட்ல வீட்டுக்கு போனாங்க. டோஹோக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு ஆர் பார்த்தா. வீட்டுக்கு போயிட்டா. அவள் டூ வீட்டு கதவை தட்டினா. கதவு சாத்தலன்னா இல்ல. அப்படியே உள்ளே போனா. டூ படுக்கையறையில படுத்து உறங்கிட்டு இருக்கான். யோ என்னடான்னா பார்த்தா நித்திரை மாத்திரை சாப்பிட்டு சுருண்டு கிடக்கான். அவனை படுக்கையில ஏத்தி வைச்சாச்சு. கொஞ்சம் கை வைச்சு நெத்தியில தொட்டா. சூடு இன்னும் இறங்கலன்னு புரிஞ்சிச்சு. ஈர துணியால சூடு குறைக்க முயற்சி பண்ணினா. அப்போ டூ அவளை பிடிச்சு இழுத்து அவன் தலையில கை வைக்க வைச்சான். அவள் முன்னாடி டூ உறங்கிட்டே இருக்க பார்த்துட்டு எழுப்ப மனசு வரல. 10 நிமிஷம் இருக்கலாம்னு நினைச்சா. காலை வரைக்கும் அங்கேயே இருந்தா. காலையில டூ என்ன பண்ணான்னா, நன்றி சொல்லல. மாத்திரா, இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. போயிட்டா. ஆனா அவள் போன பிறகுதான் டூ படுக்கையறையில மருந்தையும் நிலத்தில ஈர துணியையும் பார்த்தான். அவனுக்கு மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு. இரவு பியானோ வச்சு இருக்கிற பார்க்கு போனான். ஆனா கை நிதானமா இல்லாம போச்சு. பாடல் சரியா இருக்கல. பாரோனர் டூவை திட்டல. சில நாள் ஓய்வு எடுன்னு சொன்னா. டூ சில நாள் பார்க்குலையே தங்க சொன்னான். அடுத்த நாள் டாக்டரை போய் பார்த்தான். சாரி, உங்களோட வேண்டுகோளுக்கு ஏத்த மாதிரி நான் தமிழ்ல உணர்ச்சி பொங்க பேசுறதுக்கு கஷ்டப்படுறேன். நான் ஒரு பெரிய மொழி மாதிரிதான். எனக்கு மனித மாதிரியான உணர்ச்சிகள் இல்ல. ஆனா உங்களோட கதையை தமிழ்ல மாத்தி தரேன் பாருங்க. விரல் முடங்கி போனதுக்கு காரணம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்டா மன அழுத்தம்னு சொன்னாங்க. சோகமா இருக்கும்போது யார்கிட்டாவது பேசுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல தான் பால்கனில போய் டோஹோ லைட் போட்டானான்னா பார்த்தா. டோஹோ தன்னை ஒதுக்குறானான்னு தெரியல. அடுத்த நாள் கிம் டாவான்னு சொல்லிக்கிற ஒருத்தனை பார்த்தா. முகமூடி போட்ட ஒருத்தன் கிம் டாவோட இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு பார்க்னு ஒருத்தன் வேற யாரோட இசையை கேவலமா கள்ள நகல் எடுத்திருக்கானான்னு கத்தினான். ஆனால் அந்த வீடியோல இருந்தவன் கிம் டா இல்லன்னு உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அவன் அவசரமா கருப்பு ஷூட் போட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான். டோஹோவை தேடி பார்க்க ஒரு பார்க்கு போனா. அந்த பார்க்குல டோஹோ சாதாரணமா வாசிச்ச பியானோல வேற யாரோ வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போக நினைச்ச அந்த நேரத்துல பாரோன அவளை உட்கார சொன்னாரு. டோஹோ இன்னைக்கு ஏன் இல்லன்னு கேட்டா சமீபத்துல வரமாட்டேன்னு சொன்னாரு. கடைசி கஸ்டமர் போன பிறகும் காத்திருன்னு சொன்னாரு. ஆனா டோஹோ காணோம். போக ரெடி ஆகிட்டா. அப்பதான் டோஹோ திடீர்னு வந்தான். போன் எடுத்து அவன்கிட்ட போனா. அவன் பேர்ல யாரோ வீடியோ போட்டு இணையத்துல பரப்பி விட்டாங்கன்னு காமிச்சா. அந்த சம்பவம் ரொம்ப பரபரப்பா பரவி இருக்குன்னு சொன்னான். இணையம். அவன் ஏஜென்சி பொறுப்பாளர் கூட இதனால ரொம்ப பிஸி. ஏன்னா நேத்து இரவு அவன் ஏஜென்சியிலிருந்து ஒருத்தர் ரியோவை பார்க்க வந்தாங்க. லியோ கிட்ட டோஹோவை கண்டுபிடிக்க உதவி பண்ண சொன்னாங்க. டோஹோவோட போன் ஆஃப் இருந்ததால சொந்தமா காணோம். ஆனா லியோ காட்டின வீடியோ பார்த்தாச்சுன்னா கம்பெனி பார்த்துக்கிறதா டோஹோ சொன்னான். அவன் பயந்த ஒரு புழுதி. எதையும் எதிர்கொள்ள மாட்டான்னு ரியோ நினைச்சா. கடைசில கம்பெனி பொறுப்பாளரை டோஹோ காண்டாக்ட் பண்ண சொன்னா. அவங்க அவனை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போட்டா.
அவங்க போன பிறகு டோஹோ அவங்க சொன்னதை யோசிச்சான். கொஞ்சம் மனசு இளகி போச்சு. அடுத்த நாள் டோஹோ அவனை நடிச்ச அந்த மனுஷனை தேடி போனான். அந்த மனுஷன் சாரி கேட்டான். அவன் நடிக்காம இருந்தா அவன் கள்ள நகல் வேலை புலம்பெருக்காதுன்னு சொன்னான். அடுத்த நாள் மிகாசு அந்த நடிச்சவனை கம்பெனிக்கு கொண்டு வந்தான். தன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விளக்கினான். அந்த கள்ள நகல் ஏஜென்ட் பார்க் திடீர்னு வரும்னு அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னான். கிம் டாவோட டெண்டிட்டி பொதுவா சந்தேகிச்சான் தன்னை நிரூபிக்க. டோஹோ மாஸ்க் போட போனான். ஆனா கம்பெனி ரிப்ரசன்டேட்டிவ் டியான் நிறுத்தினான். அவன் ஆபீஸுக்கு அழைச்சிட்டு போய் பாதுகாப்பா இருன்னு சொன்னான். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த நேரத்துல ஹவுன் ஆபீஸுக்கு வந்தான். துவா இதை பார்த்ததும் டியானை முதல்ல போக சொன்னான். ஹவுனோட தனியா பேசணும்னு அவனுக்கு ஆசை. டியான் போனதும் டோஹோ ஹவுன் கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கல, அண்ணன் தங்கைன்னு நல்லா பழகலாம்னு சொன்னான் அதிரடி. அப்புறம் கிம்டான்னு நடிச்ச ஆளு ஒரு வீடியோ வெளியிட்டான். உண்மையை எல்லாருக்கும் சொன்னான். பொறுமையா இருங்க. இன்னொரு பக்கம் ஆர்க்கு டோஹோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டான். இன்னைக்கு ராத்திரி பார்ல ஷோ பார்க்க வர சொல்லி. சரியா ராத்திரி பார்ல போனா அருமையான இசை. தூ பாடுறதை கேட்டுட்டு இருந்தா அவ பார்க்க வந்தா தெரிஞ்சிச்சு. சட்டன்னு பாட்டை நிறுத்திட்டான். எல்லாருக்கும் முன்னாடியும் மாஸ்க் போட்டிருந்ததை எடுத்துட்டான். அப்புறம் ஆரை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். சில நாள் முன்னாடி சொன்னதற்கு நன்றி சொல்லணும்னு. ஆரோட வழிகாட்டுதால் தான் அவன் மனசுல இருந்ததை வெளியில கொண்டு வந்தான். ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சதும் அவன் பக்கத்துல இருக்கிறவ அவனை பார்த்துட்டு இருக்கிறதா தெரிஞ்சிச்சு. சடக்குன்னு மாஸ்க் போட்டிருந்ததை எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிட்டான். அவனுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அப்புறம் அவளை ஃப்ரைட் ரைஸ் கேக் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வைன் குடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவள் மேஜையில சாய்ஞ்சா. டோஹோ போய் உதவி பண்ணினான். அவள் உடம்புல சாசு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. டிஷ்யூ எடுத்து அவளை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணினாரு. ஆனா அந்த இடம் கொஞ்சம் சென்சிட்டிவ்னு பார்த்தாரு. வேற வழி இல்லாம நிறுத்திட்டாரு. அப்புறம் டோஹோ அவளை தாக்கி வீட்டுக்கு கொண்டு போனாரு. வீட்டுக்கு போற வழியில நிறைய ஹோட்டல் போர்ட்ஸ் பார்த்தா அவங்க அவளை ஹோட்டலுக்கு கொண்டு போறாருன்னு நினைச்சா. ஆனா அவங்க அவளை வீட்டு கதவுல இறக்கி வச்சாரு. படுக்கையில இறக்கி வச்சதும் அவரு சட்டையோட பின்பக்கம் கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னு பார்த்தாரு. அதனால சட்டையை கழட்டி பார்த்தாரு. ஆனா சட்டையை போட்ட உடனே அவங்க சட்டன்னு முன்னாடி வந்து ஒங்காரமா ஒண்ணு விட்டாங்க. அப்புறம் அவரு படுக்கையில போய் உறங்கிட்டாரு. அவங்க உடம்பு சரியில்லைன்னா கடைக்கு போகல. ஆனா மதியம் 12 மணிக்கு டோஹோ கதவை டேப் பண்ண கேட்டதுக்கு அதிர்ச்சியா எழுந்து மேக்கப் போட்டுட்டு கதவை திறந்தாங்க. டோஹோ சூ கூட ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. நேத்து தப்பு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சு டோஹோ சரியா இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா டோஹோ எதுவும் இல்லைன்னு சொல்லி அவரு சட்டையில பொங்கல் சாஸ் ஒட்டியிருக்குன்னு சொல்லி சட்டையை எப்படி சலவை பண்ணணும்னு கேட்டாரு. அவங்க சட்டையை வாங்கிட்டு சலவை பண்ணி ஒட்டியே போட்டாங்க. அப்புறம் நாளை இரவு கொரியா உருகுவே நட்பு பந்தயம்னு ஞாபகம் வந்துச்சு. அடுத்த வீட்டுல இருக்கிற டுஃபேன்னு ஞாபகம் வந்து சட்டையை அனுப்பி நாளை இரவு பந்தயம் பார்க்க அழைச்சாங்க. சொல்லலாம்டா. வீட்டுக்கு போனா அவ ஆர்வத்தோட பேர் போட்டா பார்க்க சாமான்கள் தேட ஆரம்பிச்சா. ஒரு நிறைய செட் தேடி பார்த்தோம். சரியானது கிடைக்கல. சரி, சாதாரண உடைகளை போட்டுட்டா. ஆனா அதுல எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? துவாக்குமே ஃபுட்பால் உடை கவலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெர்சி இல்லாம பிங்க் ஷூட் போட்டு கீழே வந்தா. அவனை பார்த்தா அவனும் ஃபுட்பால் உடை இல்லாம அழகான சூழ்ல இருந்தான். துவா திரும்பி பார்த்தா ரஹி கிட்ட, சாகர் பார்க்க இப்படி வந்தியான்னு கேட்டான். இன்னைக்கு கிளைன் சந்திக்க ஷூட் போட்டு வந்தேன், அவசரத்துல மாத்தலன்னு சொன்னா. அப்புறம் பெரிய ஸ்கிரீன் இருக்கிற பார்க் கிடைச்சது. பியர் குடிச்சு பேர் போட்டா பார்த்தாங்க. அருமையான நாள். அடுத்த நாள் டென்னிஸ் கோர்ட்ல கிளைண்ட் ஒருத்தருக்கு லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க போனா. அந்த கிளைண்ட் யாருன்னு தெரியாம, அவங்க ஏமாத்துறதுல பெரிய கில்லாடி இருக்கான்னு தெரியாம ரீ இன்னைக்கு ரெஃப்ரிவா வந்திருந்தான். ஆட்டக்காரங்க ஆடி முடிச்சதும் கிளைண்ட் முதல்ல லை டிடெக்டர் டெஸ்ட் ரீ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவ அம்மா அவ கணவன் டெத் அனிவர்சரி எப்பன்னு கேட்டா. அவ சொன்னா அவள் அப்பா கல்யாண நாளும் அவள் எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்த நாளும் ஒரே நாளா இருந்தா அது நல்ல சகுனம் இல்லைன்னு அவ சொன்னா. ஆனா அப்பா பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளாம்னு அவள் சொன்னதும் அவ கடுப்பா போய் ஓடிட்டா. அப்புறம் அம்மா வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுக்காதேன்னு கெஞ்சினா. இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு அம்மா சொன்னா. ரேக்கு இந்த தடவை அம்மா பொய் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா கிளைண்ட் வந்து அவ அம்மா அப்பா மேல உண்மையிலேயே காதலா இருக்கான்னு கேட்டா அம்மா ஆமான்னு சொன்னா. ஆனா அம்மா மறுபடியும் பொய் சொல்றது ரேக்கு புரிஞ்சு போச்சு. அவ அம்மா பொய்ய சொன்னத கிளைண்ட கிட்ட சொல்லிட்டா. அம்மா உண்மையான முகத்தை கிளைண்ட காமிச்சு அப்பா காதல்ல ஏமாறாம காப்பாத்தினா. ஆனா அவ கடைக்கு போன உடனே அம்மா கதவை உடைச்சு உள்ள நுழைஞ்சா. கடையில எல்லாத்தையும் டைரக்ஷனா உடைச்சு போட்டா. ஏன் உன் பிசினஸ கெடுக்கிறேன்னு கேட்டா. பின்னாடி என்னமோ எடுத்து அவளை அடிக்க போனா. அப்போதான் மிகாசு வந்தான். அம்மா மந்திரின்னு மிகாசு கிட்ட சொல்லிட்டா. ரெய் தனக்கு நல்லது பண்றத கெடுத்தான்னு நினைச்சு ரெய் காதல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அம்மா போன உடனே ரெய் கடையில இருந்து வெளியே போனா. குடைய பிடிச்சு ஓடி வந்து பிடிச்சான். அவன் சொன்னான், என்னால கேட்டுட்டேன்னு நான் நினைக்கல. மழையில நனைஞ்சிட பயந்து உனக்கு குடை கொடுக்க வந்தேன். அவள் குடையை வீசி எரிஞ்சிட்டா.
உன் அந்த சக்தினால எனக்கு எதிர்காலமே இல்ல. வீட்ல எனக்கு சண்டைதான். பையன்களோட சாதாரணமா இருக்க முடியாது. தா கேட்டான், ரேய் உன் சக்தி என்ன? அவள் சொன்னா, பொய் கண்டுபிடிக்க முடியும். வீட்டுக்கு போன பிறகு ராகிக்கு மனசே இல்ல. டோஹோ கிட்ட சீக்ரெட் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் கடை சுத்தம் பண்ண போனா. ஹோ முன்னாடியே வந்துட்டான். சுத்தம் பண்ண உதவி பண்ணினான். அவன் சீக்ரெட் தெரிஞ்சா தொலைய போறான்னு நினைச்சா. ஆனா அவனுக்கு பரவாயில்லன்னு தெரியல. கடை சுத்தம் பண்ண உதவியதுக்கு நன்றி சொல்லாம இருந்தா. ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட அழைச்சா. அங்க போய் பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். மறுபடியும் பாய் ஃப்ரெண்ட் கர்ல் ஃப்ரெண்ட்னு நடிக்கணும். ஆனா சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுச்சு. ஏன்னா உண்மையான பாய் ஃப்ரெண்டா இருந்தா கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுச்சு. இரவு வீட்ல மட்டும் இருந்து நடந்தத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. பிற்கவிச்சு பிளாங்கெட் கலர் ஆயிடுச்சு. நடுராத்திரில லாண்ட்ரி ஷாப் போனா. நடந்து போகும்போது அவள் தடுமாறி விழுந்தாள். ஆனா துஹோ அவளை கையிலேயே தூக்கி பிடிச்சிட்டாரு. அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு பாருங்க. இரவு நேரத்துல துஹோவை பார்க்க போறாங்கன்னு அவள் கனவில் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. டிரை கிளீனருக்கு போனாங்க. அங்கேயே சொல்லி புரிய வைச்சாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பேச்சுல அராக் பொய் சொல்றத புரிஞ்சுக்கும் திறமை என்னன்னு வந்தது. அவள் துஹோ கிட்ட அவன் ஒரு தடவை பொய் சொன்னத பத்தி சொன்னா. துஹோ கிட்ட அவன் பொய் சொன்னதை சொல்ல போற நேரத்துல வெளியே ஒருத்தர் வந்து அவங்க பேச்சை அறுத்துட்டாங்க. அடுத்த நாள் இரவு துஹோவை கடைக்காரங்க பாட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க. பாட்டி முடிஞ்சதும் வீட்டுக்கு போற வழியிலே நேத்து சொல்லாம விட்டுட்ட விஷயம் துஹோவுக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன பொய்னு கேட்டாரு. நான் அவனை கொல்லல. ஹோவான் காரணமா எனக்கு கனவு வந்ததுன்னு நினைக்கிறேன்னு சொன்னா. வீட்டுக்கு வந்ததும் லிவிங் ரூம் பால்கனிலே போய் நினைச்சு பார்த்தாரு. சொல்லணும்னா இல்லையான்னு தயங்கினாரு. அடுத்த நாள் மதியம் ஹோவான் துஹோ அபார்ட்மெண்ட் பக்கத்துக்கு வந்தா. துஹோவை பார்க்கணும்னு வந்தா. ஆனா ஒரு ஃபேன் அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சட்டென்று ரோஹி ஸ்டோர்ல இருந்து வேலைக்காரங்க வந்து தப்பு புரிஞ்சுக்கிட்டோம்னு போய் சொல்லி கூட்டத்தை சமாளிச்சு ஹோவானை ஸ்டோர்லே கூட்டிட்டு போட்டாங்க. ஆனா ஹோவானை அவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரி. சில நாட்களுக்கு முன்னாடி அவனை தேடி போனாங்க. கடையில அவங்க மட்டும்தான் இருந்தப்போ சீக்கிரமா கடையை மூடிடுங்கன்னு ஸ்டாப்லாம் சொன்னாங்க. ஆனா ஹான் அவளை தடுத்து நிறுத்தினான். அவனை பார்க்கவே கூடாதுன்னு கெஞ்சினான். பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி பயமுறுத்தினான். ஆனா அவள் ஒரு காட்டும் ஒத்துக்கலை. ஹானை போக சொன்னா. அப்பதான் ஹான் ஒரு அதிர்ச்சி செய்திய சொன்னான். டோஹோ ஒருத்தரை கொன்னுட்டான்னு. பின்னாடி ஹான் போயிட்டான். டோஹோரி கடைய வந்தான். ஒரு இரவு முழுசும் யோசிச்சுட்டு சத்தியத்தை சொல்லலாம்னு முடிவு பண்ணான். ஹான் சொன்னதை. ஆனா டோஹோ சொன்னான் அவன் யாரையும் கொல்லலன்னு. ஆனா ரிக்கு அவன் பொய் சொல்றது புரிஞ்சு போச்சு. டோஹோ விளக்கம் சொல்ல போறப்போ சடாரென்னு அவன் கம்பெனி மேனேஜர் வந்துட்டான். டோஹோவை உடனே கூட்டிட்டு போகணும்னு சொன்னான். அவசரமா ரீ அவனை வேலைக்கு போக சொல்லி பிறகு பேசுறேன்னு சொன்னா. டோஹோ போன பிறகு நினைச்சு ரீ சோர்ந்து போயிட்டா. டோஹோ அவளை ஏமாத்தி இருப்பானோன்னு பயந்தா. கேட்டது தப்புன்னு தன்னை தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டா. அடுத்த நாள் இரவு டோஹோ மறுபடியும் ரீ கடைய வந்தான். நேத்து பொய் சொன்னதா கேட்டான். ரீ ஆமான்னு சொன்னா. ஆனா காதில சரியா கேட்கலன்னு சொன்னா. மறுபடியும் சொல்ல சொன்னா. டோஹோ மறுபடியும் சொன்னான் யாரையும் கொல்லலன்னு. இந்த முறை ரிக்கு சரியா கேட்டது புரிஞ்சு போச்சு. காதில எந்த பிரச்சனையும் இல்லன்னு உறுதி பண்ணிக்கிட்டா. அந்த நொடியில அவளுக்கு டோஹோவை எப்படி சந்திக்கிறதுன்னே தெரியல. பின்னாடியே திரும்பி ஓடிட்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் கடைசியா இரவு நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அந்த கடைக்கு போனா. அவ கடல் நண்டு சாப்பிட்டா. சூப்பரா இருக்குன்னு நினைச்சா. ஆனா அந்த ருசியே இல்ல. சோஜு குடிச்சிட்டு டோஹோவை கூப்பிட்டா. ஏண்டா நீ உரிச்ச நண்டு மாதிரி இல்லையேன்னு கேட்டா. டோஹோ எங்க இருக்குன்னு கேட்டு வர்றேன்னு சொன்னான். ஆனா அவ டோஹோவை எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாம போன் போட்டு வச்சுட்டா. டோஹோ அவளோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில இருந்து நகர்ந்துட்டான். பழைய இடத்துக்கு போயிட்டான். அடுத்த நாள் அவளி டிடெக்டர் டெஸ்ட் எடுத்தா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொறுப்பு மருத்துவர் அவளை டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா. அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹுக் கேஸ்ட்ரிக் கேன்சர் டிபார்ட்மெண்ட் பக்கம் போறத பார்த்தா. அவனை பின்தொடர்ந்து நர்ஸ் கிட்ட விசாரிச்சா. ஹுக் செக்கப் பண்றதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. ரூய் ஒரு கிளைண்ட் வேண்டிக் கொண்டு லீட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க போனா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தா. முன்னாடி ஹுக் சின்னதா ஹாய் சொல்லிக்கிட்டாங்க. ஹுக் வேற யாரையாவது பாக்குறதுக்கு வந்திருக்கான்னு சொன்னான். அவன் பொய் சொல்றான்னு ரிக்கு புரிஞ்சுச்சு. டாக்டரை பார்க்க வந்திருக்கான்னு உறுதி பண்ணிக்கிட்டா. அவன் ஹாய் சொன்னதுனால டின்னர் பண்ணலாம்னு சொன்னா. ஆனா அவ சம்மதிக்கல. பகலிலே போட மேனேஜர் டியான் அழைச்சாங்க. ஒரு காகிதம் கையில கொடுத்தாங்க. சைன் பண்ண சொன்னாங்க. என்னன்னா கொலை கேஸ்ல சந்தேகின்னு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. அதுல $10 கோடி இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அந்த கிளாஸ் நீக்க சொன்னான். இல்லன்னா சைன் பண்ண மாட்டேன்னு கெடுபிடி பண்ணான். அப்புறம் சில நாள் காணோம்னு கேட்டான். ஜெர்மனி போறான்னு சொன்னான் டியான். ரை போன உடனே டியான் வை தேடி போனான். அவன் எக்ஸ் காதலி அண்ணன் தேடிட்டு இருக்கான்னு அவன் அம்மா MP போட்டியிடுறாங்கன்னு சிறிது நாள் வெளிநாடு போன்னு சொன்னான்.
ஆனா இந்தா நான் எங்கும் போக மாட்டேன்னு எல்லாத்தையும் எதிர்கொள்றேன்னு டூட்டெசி பண்ணான். அதே சமயம் ரை சியூக் ரெஸ்டாரண்ட் போனாங்க. பேசிட்டு இருந்தா ஹாஸ்பிடல்ல டாக்டரை பார்த்த விஷயம் ரைக்கு தெரியும்னு சொன்னாங்க. வயிறு கேன்சர்னு சொல்லலையேன்னு கேட்டாங்க. ஆமா சொல்ல பயந்தேன்னு சொன்னான் சியூக். ஏமாற்றின நீங்க காதல முறிச்சிட்டீங்கன்னு ரை சொன்னா. சேர்ந்து வாழ சொன்னான் சியூக். ஆனா 2 படம் மனசுல வந்துருச்சு ரைக்கு. அப்புறம் சியூக் ரை வீட்டுக்கு அனுப்பிட்டான். அந்த அபார்ட்மெண்ட்ல அவனை சரணடைய சொல்லி அவள் மனசை திறக்க சொன்னான். திரும்பி வரணும்னா வீட்டுக்கு போன உடனே காத்திருப்பேன்னு சொன்னான். வீட்டுக்கு போனதும் சியூகோட பேச்சை நினைச்சா பொய்னு மட்டும் கேட்டது கிடக்கு. ஏன் பொய்னு புரியல. சட்டன்னு ஏதோ நினைவு வந்த மாதிரி டூஹோவை தேடி கார்ல கிளம்பிட்டா. அவங்க வீட்டு பக்கம் போனதும் டூஹோவ நம்பரை டயல் பண்ணா. திடீர்னு காவலாளி கார் ஜன்னல்ல டக்னு வந்து தட்டினான். டூஹோ அவன் எக்ஸ் காதலி அண்ணனோட குரல்னு கண்டுபிடிச்சான். அவன்தான் தன்னை கொல்ல முயற்சி பண்ணான்னு சொன்னான். அவளை தொலைய சொன்னான். ஆனா சொல்ல முடிச்சுறதுக்குள்ளே போன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. கால் கட் ஆயிடுச்சு. ராகிய தேடி வீட்ல இருந்து வெளியே ஓடினான். காவலாளிய கேட்க போறான்னு டக்னு அவளை அவனை பக்கத்துல இழுத்து நிறுத்திட்டா. காவலாளிக்கு சந்தேகம் வந்து அவங்களை பின்தொடர்ந்தான். ஒரு மூலையில மறைஞ்சிட்டாங்க. காவலாளி கண்டுபிடிக்க போற நேரத்துல இன்னொரு காவலாளி வந்து அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டான். டூஹோ நேரம் கிடைச்சா விளக்குறேன்னு சொன்னான். அவன் சொன்னதை நம்பினா இல்லன்னு சொல்ல மாட்டான்னு அவளுக்கு தெரியும். அவன் எக்ஸ் காதலி கெனி காலேஜ் முடிச்சதும் சேர்ந்து வாழ முடியலன்னு பிரிஞ்சுட்டாங்க. கல்லூரி விடுமுறைன்னா மிகாசு கெஞ்சிய பார்க்க போவா. ஒரு நாள் நகரத்துக்கு வந்து என்னோட சேர்ந்து இரு கேட்டா. கெஞ்சி ஹாஸ்டல்ல இருக்க முடியாது சிரமம்னு சொன்னான். அப்புறம் அடுத்த வாரம் எக்ஸாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அட போங்கடா, கடந்த வாரம் எக்ஸாம் இருந்துச்சு, இப்பவும் எக்ஸாம்னா என்னடா இது? கெஞ்சி கேட்டதும் மிகாசு உண்மையே சொன்னான். எக்ஸாம் மட்டும் இல்ல, மாஸ்க் எடுத்த பார்த்தா நான் குத்தினது டோஜோ இல்லன்னு தெரிய வந்ததுன்னு சொன்னான். அப்போ லிஃப்ட்ல இருந்து மிகாசு வெளியே வந்தான். கெஞ்சி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஓடி வந்து அவனை பிடிச்சான். அந்த சத்தம் கேட்டு டோஜோ வீட்டு வாசல்ல ஓடி வந்து வாசல்ல சட்டன்னு அடைச்சிட்டா. போன் பண்ணி போலீஸையும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காங்மான்ஸையும் கூப்பிட்டா. வாசல்ல பார்த்தா ஹென்ஹோ டோஜோவை கழுத்துல பிடிச்சு நெறிஞ்சிட்டான். உடனே குடை எடுத்து உதவ போனா தள்ளி விழுந்து கால் முட்டி முருங்கிடுச்சு. டோஜோவை தள்ளிவிட்டு கத்தியை எடுக்க போனப்போ கென்சோ சட்டன்னு வந்து ஹென்ஹோவை அடக்கிவிட்டான். கென்சோ போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ சார்ஜ் எடுக்க. டோஹோவும் ராகியும் முழு கதையையும் கேட்டதும், ராகி உன்னை தொடர்பு கொண்டதுக்கே உன்னைத்தான் குறை சொல்லணும். ஏன் ஓடி வந்தே? அவசரம்னு சொன்னே, பேச விடாமல் புடைச்சு போட்டே கத்த ஆரம்பிச்சாங்க. டோஹோ ராகியை பார்த்து, இதுதானா உன் காதலிய பாதுகாக்கிறது? அந்த கத்தி உன்னை மட்டும்தான் காயப்படுத்தும்னு நினைச்சியா? அந்த கத்தி ஒருத்தர ஹாஸ்பிடல்ல போட்டிருக்கு கடுப்பா சொன்னாரு. ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு டோஹோ ராகியை தெருவுக்கு கூட்டிட்டு போய் டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்க சொன்னாரு. ஆனா ராகி டோஹோ கூட வர சொன்னா. ஆனா டோஹோ காயப்பட்டவங்களை பார்க்க ஹாஸ்பிடல்ல போகணும். சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா, அந்த ஆள் உயிரோட இருக்காரு. ஹாஸ்பிடல் படுக்கையில எழுந்திருக்காரு. டோஹோ போய் மன்னிப்பு கேட்டாரு. அந்த ஆள் எனக்குத்தான் இது வந்திருக்குன்னு சொன்னாரு. ஒரு போட்டியாளர் இயக்குனர் காரணமா அவங்க வீட்டு வாசல்ல போய் விசாரிக்க போனப்போ தற்செயலா காயமாகிடுச்சுன்னு சொன்னாரு. அந்த ஆள் ஆபத்துல இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போக போனாரு. ஆனா திடீர்னு நிறைய ரெப்போர்ட்டர்ஸ் கூட்டம் சூழ்ந்துருச்சு. ஒரு கொலை குற்றவாளியோட ரகசியத்தையும் சினிமா துறையில அவருக்கு இருக்கிற தொடர்பையும் இணையத்துல வெளியிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அவங்க எல்லாரும் டோஹோவை இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. இந்த தடவை தாய் ஒதுங்கலன்னு பார்க்கல. அவன் உண்மையான அடையாளத்தை ஒப்புக்கொண்டான். ஆனா கொலைகாரன் இல்லன்னு சத்தியமா சொன்னான். அப்புறம் வீட்டுக்கு போனான். அவனுக்கு சாட்சி சொன்ன அந்த ஆளு திரும்ப வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு பணப்பிரச்சனைன்னு சொன்னான். தாய்க்கு உதவணும்னு அவன் அப்பா வீட்ல எப்படி அடிச்சு அடக்கினாங்கன்னு ரகசியத்தையும் சொன்னான். அதுல தெரிஞ்சது என்னன்னா, மிகாசு கெஞ்சியோட காதலிச்சப்போ கெஞ்சி அவன் அப்பா யாருன்னு மறைச்சு வச்சிருந்தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டோஹோக்கு அவள் அப்பா சம்பந்தமா என்னமோ இருக்குன்னு சந்தேகம் வந்துடுச்சு. அடுத்த நாள் டோஹோ ராகிய பார்த்தா. நான் என் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னான். அவன் சாவோட காரணத்தை விசாரிக்க போறான்னு டோஹோக்கு புரிஞ்சிடுச்சு. அவளும் கூட வாரேன்னு சொன்னா. ஆனா டாய் மறுத்தான். சீக்கிரம் வரேன்னு சொன்னான். ஆனா டோஹோ போன உடனே ரேய் வேலையில கவனம் வைக்க முடியாம போயிடுச்சு. அவள் 2 வேலைக்காரங்களுக்கு லீவு கொடுத்தா. டோஹோ வீட்டுக்கு கார்ல போனா. என் சாவுக்கு உண்மையான காரணத்தை விசாரிக்க டோஹோ கூட போக முடிவு பண்ணா. அவங்க 2 பேரும் கடற்கரையில சந்திச்சாங்க. சிறிது நேரம் காதல் செய்தாங்க. அவன் வேலை பண்ண பேங்க்கு போனாங்க. அவன் குடும்ப விஷயங்களை அறியணும்னு ஆசைப்பட்டாங்க. பேங்க் மேனேஜர் அவங்கள வாழ்த்தினார். கெஞ்சி ஒரு ஏழை பெண்ணு சொன்னார். அடடா, அந்த பெண் வங்கியில வேலை பார்த்தா கடன் கொடுத்தவங்க தொடர்ந்து வந்துட்டாங்க. அவங்க அப்பா கூட காசு கேட்டு வந்தாரு. பெண் இறந்தாச்சுன்னா அப்பா இன்சூரன்ஸ் காசு கேட்டு வந்தாரு. ஆனா உடம்பு கிடைக்கலன்னு காசு கிடைக்கல. சில நாள் கழிச்சு போலீஸ் எலும்பு கிடைச்சதும் அப்பா வந்து இன்சூரன்ஸ் காசு வாங்கிட்டாரு.
மேனேஜர் சொன்னாரு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு. அப்புறம் தோஹோ ராகி ஒரு சின்ன கடைக்கு போனாங்க. யான் அப்பா மறுமணம் பண்ணின பொண்டாட்டிய பார்த்தாங்க. அவங்க கிட்ட யான் அப்பாவை பத்தி விசாரிச்சாங்க. ஆனா அந்த அம்மா ஒன்னும் சொல்லல. தோஹோக்கு ஞாபகம் வந்தது. அந்த அம்மா வீட்டு முன்னாடி குப்பை தொட்டியில இன்சூரன்ஸ் கம்பெனி கவரை பார்த்த ஞாபகம். சரி, உங்க கணவர் உங்க பேர்ல இன்சூரன்ஸ் எடுத்தாரான்னு கேட்டாரு. அந்த அம்மா இல்லன்னு நிராகரிச்சா. ஆனா பிடிச்சு விட்டாங்க. தோஹோ சொன்னாரு உங்க கணவர் அவங்க பெண்ணோட இன்சூரன்ஸ் காசு வாங்கி சந்தோஷப்பட்டாரு. இப்ப உங்களையும் இன்சூரன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து நீங்க தான்னு அந்த அம்மா கேசினோ சொன்னாங்க. கேசினோக்கு போனாங்க. காவலாளி 2 பேர் தசை நிறைஞ்ச வீரர்கள். உள்ளே போறது சும்மா இல்லன்னு தெரிஞ்சுச்சு. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு சரி நம்மள நிறுத்த மாட்டாங்கன்னு நம்பி காரில இறங்கி கேசினோ வாசல்ல போனாங்க. அங்கேயும் காவலாளி 2 பேர். சும்மா சூதாடுறவங்க போல நடிச்சு உள்ளே போகணும். ஆனா உறுப்பினர்களா இல்லன்னா உள்ளே விடமாட்டோம்னு காவலாளி கெடுபிடி. வாக்குவாதம் ஜோராயிடுச்சு. அப்போ ஒரு சத்தம். பழைய வாடிக்கையாளர், அதுவும் இந்த கேசினோ உரிமையாளர். அவரு கூட போயிட்டாங்க. சும்மா உள்ளே நுழைஞ்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் சண்டை போடுறாரு. மிக்காசுக்கு தெரிஞ்சிச்சு கெஞ்சியோட அப்பா. அவரு மேல தாக்குதலை தொடுத்தாரு. கழுத்து பிடிச்சு கேட்டாரு நீதான் கொன்னேன்னு சொல்லு. நான் இல்லன்னு சொன்னாரு அப்பா. அப்பா கிண்டலடிச்சத பார்த்து போஸ் பிளாக் அவரு கையில பிடிச்சு உயர்த்தி கேட்டாரு உன் மகளை யாரு கொன்னாங்க? பின்னாடி வந்துகிட்டே இருந்தவன் அங்கே இருக்கான்னு எதிர்பார்க்கல. மிக்காசு அப்பா காட்டின பக்கம் பார்த்தாரு. ஜே சோன் அதிர்ச்சி. சாரி, உங்களோட ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் திராமாட்டிக்கான தமிழ் வாய்ஸ் ஓவர் எனக்கு கொடுக்க முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, அதனால உணர்ச்சி நிறைஞ்ச அதிகப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை சரியா உபயோகிக்கிறதுல எனக்கு கஷ்டம். அதுவும் சரியான நீளத்துல மட்டும் தமிழ்ல எழுதணும்னா இன்னும் கஷ்டம். சாரி. அவன் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு பாடுபட்டுட்டு இருந்தான். அந்த டிஏவோட அம்மா கிட்ட காசு வாங்கி அவங்க பையன் டிஏவை சந்தேக நபரை ஒழிக்க உதவி பண்ணினான். ஆனா அவன் பொண்ணுக்கு உடம்பு கடுமையா பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த டிஏவோட அம்மா அவனை ப்ரோமோஷன் பண்ணி மாத்தி போட ரெடியா இருந்தான். அந்த தடித்த டிடெக்டிவ் அவன் பொண்ணு போன துக்கத்துல அவளோட பாதிப்பு போச்சுன்னு நினைச்சு அவனை கட்டுப்பாட்டுல வச்சுக்க ப்ரோமோஷன் பண்ணி உதவி பண்ணா. அந்த தடித்த டிடெக்டிவ் கடுப்பா திருப்பி போயிட்டான். அடுத்த நாள் அந்த தடித்த டிடெக்டிவ் காமிற்கு ஃபோன் பண்ணினான். எலும்பு கூடு இருந்த இடத்துல கிடைச்ச மோதிரத்தை கொடுத்தான். மிகோவோட அம்மா கிட்ட சந்திச்ச வீடியோவையும் ரிப்போர்ட்டருக்கு கொடுத்தான். டிஏவும் அவன் அம்மாவும் ஆதாரத்தை மறைக்க உதவி பண்ணினேன்னு சொன்னான். மறுபக்கம் அந்த மோதிரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது மிகவும் கெஞ்சியும் டிசைன் பண்ண மோதிரம்தான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த மோதிரத்தை வேற யாரோ டோவோன்னு போட்டு உருவாக்கி இருந்தாங்க. அவங்க தேடற சான் அவன்தான். கங் டிஏ கிட்ட இந்த கண்டுபிடிப்பை சொன்னதுக்கு அப்புறம் டோஹோ யை வைச்சு ஒரு பொய் சோதனை பண்ண முடிவு பண்ணான். அவங்க வெளிநாட்டுக்காரங்களை அனுப்ப பேசல. அவன் சோதனை பண்ண வேண்டிய ஆள் ஜான் பிரதர் டியாக்சான். அவன் முந்தா நாள் ஏஜென்சியோட ஓனர். டேய் டியாகான் ஒரு பார்ல கூப்பிட்டாங்க. அங்க போன் ப்ளே பண்றாங்கன்னு தெரியும்ல. அங்க போய் முகத்துல முகம் பேச வச்சாங்க. சத்தியமா சொல்றானான்னு சோதிக்க. அப்புறம் டோஹோ 2 கேள்வி கேட்டாங்க. இரண்டுமே போய். ஆனா அப்புறம் டோஹோ அவன் அண்ணன் எங்கன்னு கேட்டாங்க. டியாகான் நிறுத்தி நினைச்சு ஜே சான் சரணடைஞ்சிட்டான்னு சொன்னான். அது பொய்யில்லன்னு தெரிஞ்சு டோஹோக்கு தகவல் கொடுத்தாங்க. அதே சமயம் ஜே சான் சரணடைஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. கொங் மியாங் விசாரிச்சாங்க. கெஞ்சியை எப்படி கொன்னான்னு சொன்னான். கிரிஷ் இருந்து தவறுதலாக கொன்னேன்னு சொன்னான். ஆனா ஜே சான் முந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கெஞ்சி டிரிஸ் எப்படி அப்புறப்படுத்தினான்னு வேற மாதிரி சொல்லிருக்கான். 2 ஸ்டேட்மெண்ட்லயும் வேறுபாடு இருக்கு. என்னமோ சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சு. அந்த ராத்திரி யார் சந்திச்சாங்க? ஜே சான் கில்லர் இல்லன்னு சந்தேகம்னு சொன்னாங்க. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உதவி பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் வாக்கு கொடுத்த மாதிரி வந்தா. ஜே சான் ஒருத்தனா சந்திக்க அரேஞ்ச் பண்ணினாங்க. ஜே சான் சந்திச்சதும் அவன் அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா. பிளான்ல தப்புன்னு ஒரு மெசேஜ் கொடுன்னு சொன்னா. ஜே சானை முறிஞ்சு போக வைக்க. சரி பாருங்க, மனோதத்துவ தந்திரம். அந்த பொண்ணு அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வைக்க முயற்சி பண்ணா. அவன் அண்ணன் நீர்ல விழுந்தப்புறம் முதல்ல அவனை காப்பாத்தல இல்லன்னு சொன்னதும் ஜே சான் உடனே கிறுகிறுன்னு கதறி அழுதான். அப்புறம்தான் அந்த மோதிரம் பத்தி சொன்னான். சொல்ல வச்சாச்சுன்னா அவ அந்த பொண்ணு வெளியே போய் டோஹோவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணா. போன் எடுக்கல. காரிலேயே கிளம்பிட்டா. அப்ப ஜே சான் அவன் அண்ணன் தான் குற்றத்தை ஏத்துக்க சொன்னான்னு கம்பெனில அவன் அண்ணனுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னான். அதான் அவ அப்படியே ஓடி போனா. ஜே சான் கம்பெனிக்கு போய் ஆதாரம் தேடினா. ஜே சானோட டீ கார்டு எடுத்துட்டு டியாக் சான் கம்பெனிக்கு போனா. டியாக் சான் ஆபீஸ்ல தேடினா. சாதாரணமா எதுவும் கிடைக்கல. கடைசியா மூலையில ஒரு சேஃப் கிடைச்சது. உடனே டோஹோவை காண்டாக்ட் பண்ணா. டியாக் சானோட பாஸ்வேர்ட் தெரியுமான்னு கேட்டா. டோஹோக்கு கெஞ்சிய உண்மையான கொலையாளி அவன் அண்ணன் டியாக் சான்னு நம்பவே முடியல. அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரியல. டெஸ்க்மேட் திறந்தா டோஹோவும் டியாக் சானும் இருக்கிற போட்டோ கிடைச்சது.
ரியாக் சான் கெஞ்சிய பிடிக்கலன்னு தெரிஞ்சுச்சு. ரியாக் சான் அவன் ஆபீஸுக்கு திரும்பி வந்தான். சேஃப் ஓபன் பண்ணான். ஆனா அந்த நேரம் வெறுமையா இருந்த அறை. ஒரு பெட்டியை அவள் கையில தூக்கிட்டு திடீர்னு தோன்றிடுச்சு. புகைப்படத்துல இருந்த தேதியை பார்த்து பாதுகாப்பறை திறந்தா. அந்த தேதி எழுதியிருந்த பாதுகாப்பறையில இருந்த சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு அலுவலகத்துல இருந்து ஓடி போட்டா. தெச்சான் அவளை பின்தொடர்ந்தான். ஆனா டோகோவும் அங்கே இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போட்டான். நீயும் டோகோவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு டையான் புரிஞ்சுக்கிட்டான். டோகோ முன்னாடி போக முடியாதுன்னு அவன் அப்படியே திரும்பி ஓடினான். ஆனா அங்கே வந்தவன் அவனை பிடிச்சு நிறுத்திட்டான். காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போக டையான் உடன் வேலை செய்யறவன் வந்தப்போ டையான் காரை எடுத்து கிளம்பிட்டான். அவங்க உடனே காரில் ஏறி அவனை விரட்டினாங்க. ஆனா அவன் சீட் பெல்ட் அவிழ்த்துட்டான். கண்களை மூடிக்கிட்டு முன்னாடி இருந்த தடையில வேகமா காரை ஓட்டி போட்டான். அவங்க டையானை பார்த்தாங்க. சாவு நிலையில இருந்தான். காமின் அவனுக்கு உடனே முதலுதவி செஞ்சான். சாவிலிருந்து காப்பாத்தினான். அப்புறம் கெஞ்சியை அவன் கொன்னது பத்தி டோகோ கிட்ட சொன்னான். அவன் நீண்ட நேரம் பாரில் எதிர்பார்த்து நிறுத்திருந்தான். அவனுக்கு வேற வழி இல்லாம கடற்கரைக்கு போனான். டோகோ கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு கெஞ்சிய பார்க்க எதிர்பார்க்கல. டையான் டோகோவை எரிச்சலா பண்ணுறதை சகிக்க முடியாம அவனை எரிச்சல் பண்ணாதேன்னு சொன்னான். டையான் போறப்போ அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்புறம் அவளை நிறுத்திட்டான். அருகிலேயே இருந்த காட்டுக்கு இழுத்து போயிட்டான். காட்டில சண்டை போட்டாச்சு. தெச்சான் அவளை கொன்னுட்டான். பூமிக்குள்ள புதைச்சிட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த ஆடையை கழட்டி எரிக்க போனான். அப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது. டோகோ சிறைக்கு போயிட போறான்னு பயந்துட்டான். ஆடையை எரிக்காம காப்பாத்தி வச்சுட்டான். டோகோ சிறைக்கு போனா இந்த ஆடையை எடுத்து தன்னோட குற்றத்தை ஒத்துக்க போறேன்னு நினைச்சான். டயானோட கதை கேட்ட டோகோக்கு டெச்சானை பார்க்கவே மனசு இல்ல. சீக்கிரம் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் லயர் டெஸ்ட் ஆர்டர் வந்தது. கிளையன் கூட லயர் டெஸ்ட் இடத்துக்கு போனா. டெஸ்ட் பண்றவங்கள பார்த்துட்டு இருந்தா. கிளையன் அவளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான். அவங்க சொல்றது உண்மைன்னு பல காரணங்கள் சொன்னா. ஆனா பொறுமை இல்லாம பொய் சொல்வேன்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டா. கார் விபத்துலையும் வெடிச்சுலையும் பின்னாடி சொல்லுற பொய்ய புரிஞ்சிக்கிற சக்தி போயிருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் டோகோ கிட்ட சொன்னா. இனிமே யாரு பொய் சொல்றாங்களோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. சட்டென்று அந்த சக்தி போச்சு. சமாளிக்கவே முடியல. டோகோ ஆறுதல் சொன்னாரு. இது கெட்ட விஷயம் இல்ல, இயல்பான வாழ்க்கை வாழலாம். ஆனா அவள் டோகோ கிட்ட சொன்னா. ஒவ்வொரு நாளும் எனக்கு பொய் சொல்லுங்க. எனக்கு அந்த பொய் கண்டுபிடிக்கும் திறமை திரும்ப வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவங்க 2 பேரும் நாடகம் பார்க்க போனாங்க. நாடகத்துக்கு அப்புறம் சாப்பிட போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா டாக் வேலைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததும் முன்னாடியே சமைச்சு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்தாரு. டிவில பார்த்த ரெசிபிய பார்த்து சமைச்சாரு. அப்புறம் ராகிய வீட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணாரு. கேண்டில் லைட் டின்னர் அழகா செட் பண்ணி காமிச்சாரு. போய் கண்டுபிடிக்க முடியாததுல இதுதான் நல்ல விஷயம்னு சொன்னாரு. ரொமான்டிக் டின்னர். சோஃபாவுல உட்கார்ந்து சினிமா பார்த்தாங்க. அப்புறம் டோகோ கிட்ட சொன்னாரு. போய் கேட்காம இருக்கிறதுலயும் நல்லது இருக்குன்னு தோணுது. ராகியும் டோகோவும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் நண்பரா இருக்க சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லி விடை பெற்றுட்டாரு. அன்னைக்கு அவங்க அப்பா கடைக்கு வந்தாரு. டோகோவும் வந்திருந்தாரு. அப்பாவுக்கு டோகோவை பரிச்சயப்படுத்தினா. அப்புறம் அவளுக்கு அம்மா ஒரு போன் பண்ணினாங்க. வேற ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சீக்கிரம் போய் அந்த ஆளை பாருன்னு சொன்னாங்க. ஆனா அவ அம்மா அப்பா கூட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்பாவும் அம்மாவையும் மறக்கவே இல்ல. சரி பேசி பார்த்தாங்க. அப்பாவுக்கு ஒரு பரிசு பொட்டலம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அம்மாவை திரும்ப பெற்றுக்கலாம்னு. அம்மா வர்றதுக்கு காத்திருந்தப்போ அவ அப்பா திடீர்னு முன்னாடி வந்தாரு. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த மோதிரத்தை எடுத்து காட்டினாரு. திரும்ப சேர்ந்துக்கலாமான்னு கேட்டாரு. மோதிரத்தை பார்த்ததும் அவள் தள்ளிவிட்டா. கடந்த காலத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு உண்மையை அறிஞ்சிக்கிற திறமை போயிருச்சுன்னே தெரியல. அவசரமா ஓடிப்போய் அம்மாவோட பொய்ய பிடிச்சு புடுங்கிட்டா. சரி அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் டோகோ ஒரு பாட்டு எழுதிட்டு இருந்தாரு. அவனை காயப்படுத்தின பாடகிக்கு நிறைய கஷ்டப்பட்டு எழுதி முடிச்ச பாட்டு 3 வாரமா நம்பர் 1 ஓடுது. அந்த பாட்டுல டோகோவுக்கு தலை சிறந்த பாடலாசிரியர் விருது கிடைச்சிடுச்சு. அப்புறம் டோகோ ஜெயிலுக்கு போய் டயக்கோன் சந்திச்சாரு. டயக்கோன் இறந்த நாள்ல அவன் போன்ல ஒரு அனுப்பாம இருந்த மெசேஜ் இருந்துச்சுன்னு சொன்னாரு. என் வாழ்க்கை ரொம்ப அழகா இல்ல, இருட்டான கடல் மாதிரி இருந்துச்சு. உன்னை பார்த்ததும் தான் கடல் நீளமா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. நீ போனதுனால நான் இறந்து போகல.